திரையுலக பாலியல் விவகாரம். எம்எல்ஏ முகேஷ் பதவியை ராஜினாமா செய்ய தேவையில்லை, கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிப்பு. மலையாள திரையுலகில் பாலியல் ரீதியான குற்றங்கள் தொடர்ந்து நடந்து வருவதாக வெளியான ஹேமா கமிட்டி ஆய்வறிக்கை இந்திய திரையுலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரபல நடிகை ஒருவருக்கு கடந்த 2017ஆம் ஆண்டு பாலியல் கொடுமை அரங்கேறியது. இந்த சம்பவத்தின் விளைவாக படப்பிடிப்பில் ஈடுபடும் நடிகைகள், பெண்கள் என அனைவரின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் ஆய்வறிக்கை அம்மாநில முதல்வரிடம் கடந்த 2019ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டது. தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை வெளியாகாமல் இருந்த நிலையில் தகவல் உரிமை ஆணையத்தின் தலையீட்டால் சமீபத்தில் வெளியிடப்பட்டது. இந்த ஆய்வறிக்கை வெளியானதை தொடர்ந்து நடிகைகள் பலரும் தங்களுக்கு நேர்ந்த பாலியல் துன்புறுத்தல்களை பொதுவெளியில் தெரிவித்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் நடிகை ஸ்ரீலேகா மித்ரா அளித்த புகாரில் இயக்குனர் ரஞ்சித் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இதில் ரஞ்சித் குற்றத்தை மறுத்து தனது மலையாள சினிமா அகாடமி தலைவர் பொறுப்பிலிருந்து விலகியிருந்தார். நடிகை ரேவதி சம்பத், நடிகர்கள் சித்திக், ரியாஸ்கான் ஆகியோர் மீது அளித்த புகாரில் சித்திக் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் இருவரும் குற்றத்தை மறுக்க சித்திக் தனது நடிகர் சங்க பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகினார். நடிகை மினு முனீர் அளித்த புகாரில் நடிகர்கள் முகேஷ், ஜெயசூர்யா உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் ஜெயசூர்யா மீது மேலும் ஒரு நடிகை புகார் கொடுத்ததால் அவர் மீது 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாலியல் புகார்கள் தொடர்ந்து எழுந்து வருவதால் மலையாள நடிகர் சங்க நிர்வாகிகள், தலைவர் மோகன்லால் உட்பட 17 செயற்குழு உறுப்பினர்கள் கூண்டோடு தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்தனர். மேலும் அம்மா அமைப்பை கலைத்தனர். இந்த பாலியல் புகார்கள் தொடர்பாக அம்மாநில அரசு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. மேலும் புகார் கூறிய நடிகைகளிடம் வாக்குமூலம் பெற்று சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இதனிடையே தேசிய மகளிர் ஆணையம் ஒரு வாரத்திற்குள் ஹேமா கமிட்டி ஆய்வறிக்கையின் முழு வடிவத்தையும் வழங்க கோரி கேரள அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் சிறப்பு புலனாய்வு குழுவின் நடிகை மினு முனீர் அளித்த புகாரை தொடர்ந்து நடிகர் மற்றும் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ முகேஷ் கேரள அரசின் குழுவில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய கோரியும் கேரள மாநில இளைஞர் காங்கிரஸ் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனை அடுத்து முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் முகேஷ் வழக்கு தொடர்ந்த நிலையில் அவரை செப்டம்பர் 3ஆம் தேதி வரை கைது செய்ய தடை விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே முகேஷ் அவரது எம்எல்ஏ பதவியை தொடரலாமா அல்லது ராஜினாமா செய்ய வேண்டுமா என்பது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில குழு ஆலோசனை கூட்டம் நடத்தியது. இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசித்து முகேஷ் தற்போது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய தேவையில்லை என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதன் பின் செய்தியாளர்களை சந்தித்த கம்யூனிஸ்ட் கட்சியின் கேரள மாநில செயலாளர் கோவிந்தன், பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் 16 எம்பிக்கள் மற்றும் 135 எம்எல்ஏக்கள் நாட்டில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் தங்கள் பதவியை ராஜினாமா செய்யவில்லை. எனவே முகேஷ் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் திரைப்படம் தொடர்பான குழுவில் முகேஷ் இடம்பெறக்கூடாது. அவர் மீதான குற்றச்சாட்டுகளை கருத்தில் கொண்டு அதிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்றார். முகேஷ் 2016ஆம் ஆண்டும் 2021ஆம் ஆண்டும் கேரள சட்டமன்ற தேர்தலில் கொல்லம் தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.